சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். உதயநிதி வீட்டில் இன்னைக்கு அதிகாலை அமலாக்கத்துறையினர் சோதனை பண்ணியிருக்காங்க. அதுல மூட்டை மூட்டையா பல கோடி ரூபாய் கருப்பு பணம் சிக்கியிருக்கு. இதனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதிரடியா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. அவர கொண்டு வந்து புழல் சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு 30 ஆண்டுகள் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி பல கட்ட செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இப்போ சட்டசபையில பேச முன்பட்டப்போ, நெறைய பேரு அவர பேச விடாம தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவருடைய சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள பத்தி பேசி, அவர வாயடைக்க செஞ்சாங்க. அங்க என்னதான் விஜய் அவர்கள் பேசியிருந்தாலும், அவருக்கு எதிர்மறையா நெறைய கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சு. விஜய்யுடைய ஆட்சியே சரியில்ல. விஜயும் சரியில்ல. இவரு நல்லாவே கேம் ஆடுறாரு. மக்கள முட்டாளாக்குறாரு. ஏமாத்துறாரு. அப்படி இப்படின்னு அவருக்கு எதிரா நெறைய விமர்சனங்களும் நெறைய கதைகளும் பேசப்பட்டுச்சு. ஆனா, விஜய் அவர்கள் சட்டசபையில பேசியிருந்தாலும், சில முக்கியமான விஷயங்கள புள்ளி வச்சு விட்டுட்டாரு. அதனால தொண்டர்கள் எல்லாரும் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருந்தாங்க. மக்கள ஏமாத்துற யாரா இருந்தாலும், சும்மா விட மாட்டேன்னு நம்ம தளபதி சொன்னாரு. ஆனா, இதுவரைக்கும் அவரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காரே! எதற்காக எல்லாரும் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும், எதற்கு அவரும் அமைதியா இருக்காரு? மற்றவர்கள் மாரி இவரும் அப்போ அமைதியாவே போயிடுவாரா? அப்படின்னு நெறைய பேர் மனதுல நெறைய கேள்விகள் எழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா, எப்போதுமே சிங்கம் பாயறதுக்கு முன்னாடி பதுங்கி தான் பாயும் அப்படின்னு சொல்ற மாரி, சட்டசபையில பேச விடாம எவ்வளோதான் அசிங்கப்படுத்தினாலும், அத பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்த நம்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள், சட்டசபைய விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், அவரு ஒரு அதிரடி ஆக்ஷன்ல இறங்கியிருக்காரு. தமிழகத்துல இதுவரைக்கும் பல கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறது எனக்கு அதிகாரப்பூர்வமாவே தெரியும். அதற்கான ஆதாரமும் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இப்போ கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆதாரங்கள் முழுமையா கிடைக்கும் பட்சத்தில், கண்டிப்பா துப்பாக்கி படத்துல எப்படி ஒரே நேரத்துல ஒரு 10 பேர என்கவுண்டர் பண்ணாங்களோ, அதே மாரி எல்லா வீட்லயும் அதிரடியா சோதனை பண்ணி, அவங்க எல்லாரையும் கூண்டோட தூக்கி சிறையில அடைப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி இன்னைக்கு திமுகவுடைய முக்கியமான அமைச்சர், அது மட்டும் இல்லாம இப்போதைய எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு அதிரடியா இன்னைக்கு அமலாக்கத்துறையினர் களமிறங்கியிருக்காங்க. களமிறங்கி யாரும் எதிர்பார்க்காத வகையில பயங்கரமான ஒரு சோதனையிலும் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி அவருடைய வீட்ட முழுக்க முழுக்க சோதனையிடும்போது, யாரும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நடந்திருக்கு. அவருடைய வீட்ல மூட்டை மூட்டையா பல கோடி ரூபாய் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த மூட்டைகள் எல்லாமே இப்போ பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காம். அதோட அந்த மூட்டையில இருந்த பணத்துக்கான எந்த ஒரு சரியான கணக்கு வழக்குமே அவர்கிட்ட இல்ல அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. அதனால இது எல்லாமே ஊழல் பணம் தான். இது எல்லாமே கருப்பு பணம் தான். அதனால நாங்க உங்களுக்கு 1 நாள் டைம் தர்றோம். அதுக்குள்ள இதுக்கான கணக்கு வழக்குகள சரியான முறையில உங்களால ஒப்படைக்க முடியும் அப்படின்னா, தாராளமா ஒப்படைச்சிடலாம். இல்ல அப்படின்னா, நீங்க ஊழல் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். இத்தன கோடி ரூபாய் ஊழல் பண்ணதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 30 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறையினர் மிக முக்கியமான தகவல பகிர்ந்திருக்காங்க. அத கேள்விப்பட்ட திமுகவினருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. நாம எல்லாரும் கூண்டோட சிக்க போறோம் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில உள்ளாயிருக்காங்க. உண்மையிலேயே ஊழல் பண்ணவங்க யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.